இதாப்பா. சார், என்னப்பா எனக்கெல்லாம் சல்யூட் அடிக்கிறீங்க? அது அப்படிதான் சார். நீங்க உள்ள போங்க சார். அது சரி. கஜேந்திரன் ரூம் எங்க இருக்கு? உள்ள லெஃப்ட்ல அவர் கேபின்ல உட்கார்ந்திருக்காரு. ஓ, அவருக்கு தனி கேபினா? அது சரி. இங்கதான் இருக்கான்னு சொன்னாங்க, ஆளை காணும். கஜேந்திரன் நல்லா தான் வாடறான் போல இருக்கு. நாமளும் கார்பரேஷன்ல 35 வருஷமா அந்த மருந்து மிஷின் அடிச்சு என்ன பிரயோஜனம்? பின்னாடி கங்காரு குட்டியை தூக்கிட்டு அலையிற மாதிரி அலைஞ்சு என்ன பிரயோஜனம்? என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி சீட்ல உட்கார்ந்துருக்குமா? உட்கார்ந்தது இல்ல. ஒரு தரியான இந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்துதான் பாப்பமே. அடடா, சுகமாத்தான்ப்பா இருக்கு. வணக்கம் சார். ஐயோ கஜேந்திரன், வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உங்க சீட்ல உட்காரணுங்கிறதுக்காக நான் வரல. அகிலாண்டேஸ்வரி அம்மா என்னை இன்னைக்கு வர சொன்னாங்கல்ல, அதனால வந்தேன். பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். வாங்க போலாம். போங்க. Approximately 50 to 55 crores நினைக்கிறேன். Yeah, wait. Yes, 55. வணக்கம் அகிலாண்டேஸ்வரி. நான் கூப்பிடுறேன். வணக்கம். வணக்கம். கஜேந்திரா, சீட்டு தான் காலியா இருக்க, வந்து உட்கார்றது. இருக்கட்டும் சார். நேத்து எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருந்தது, உங்ககிட்ட சரியா பேச முடியல. ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்ல. நேத்துக்கு நல்லா தான் பேசுனீங்க. ஆமா, இன்னைக்கு என் வேலை விஷயமா வர சொன்னீங்க, அதனாலதான் வந்தேன். என்ன வேலை கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கீங்க? உங்களை மாதிரி உண்மையா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை வேணாலும் கொடுக்கலாம். குடுக்கிற வேலைய நீங்க சிறப்பா செய்வீங்க. நீங்க என்ன வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? அம்மா, நான் கார்பரேஷன்ல பூச்சி மருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தவன். ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி இருந்தா எனக்கு சரிப்பட்டு வராது. அதனால ஏதாவது மேற்பார்வை பாக்குற மாதிரி இருந்தா சரியா இருக்குமா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மேற்பார்வை பாக்குற வேலையே கொடுக்கறேன். எனக்கு ஏதாவது செய்யணும், அப்பதான் உங்களுக்கு சந்தோஷம்னு சொல்ல வரீங்க. அதனாலதான் இந்த வேலைக்கே வந்தேன். எனக்கு சம்பளம் அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும்லாம் கேட்க மாட்டேன். நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, என் பெருமையை நானே சொல்லிட்டு இருந்தா எப்படி? நீங்களே ஏதாவது சொல்லுங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ கட்டாயமா அது கிடைக்கும். லாஸ்ட் டைம் நாம வாங்கினது 18,000. அத கேட்டா கொடுப்பாங்களோ? தயங்காம சொல்லுங்க, உங்க தேவைகள் கண்டிப்பா நான் நிறைவேற்றுறேன். ஒரு 25,000 கேட்டு பாப்போம். என்னடா இவ்வளவு கேக்குறானு நீ தப்பா எடுத்துக்க கூடாது. எனக்கு இது கம்மி தான். ஒரு 25 ஓகேயா? 25 ஓகே இல்ல. ஐயோ, ஒரு 50 வாங்கிக்கோங்க. ஆமா, 50னா வருஷத்துக்கு 50ன்னு போட்டா பேட்டா கணக்கு ஆயிருமா? மாசம் 50,000. மாசம் 50,000 ரூபாயா? ஆமா. நீங்க தினம் ஆபீஸ்க்கு வரணும்னு அவசியம் இல்ல. வாரத்துக்கு ஒரு முறை இல்ல 2 வாரத்துக்கு ஒரு முறைன்னு உங்களுக்கு எப்பெல்லாம் வரணும்னு தோணுதோ அப்ப மட்டும் வந்தா போதும். ஐயோ, இது என்னம்மா புது மாதிரி இருக்கு? நேத்து நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு உங்களை கௌரவப்படுத்த உங்களுக்கு கொடுத்திருக்கிற கௌரவ பதவி தான் இது. ஐயோ அம்மா, நீங்க பெரியவங்க தானே மறுபடி நிரூபிக்கீங்க. உங்ககிட்ட கை நீட்டிக்கு சம்பளம் வாங்குறதுனால இனிமே உங்களை பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட மாட்டேன், மேடம் தான் கூப்பிடுவேன். உங்களுக்கு சம்மதம் தானே? உங்களுக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. கஜேந்திரன், சொல்லுங்க மேடம். அதை எடுத்துட்டு வாங்க. ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை மொத்த சம்பளத்தை அட்வான்ஸா கொடுத்துருவாங்களோ? என்ன கொண்டு வர சொன்னீங்க? எங்க ஆதிக்கடவுர் பரம்பரையோட கௌரவம். என்ன இவ்வளவு பெரிய பெட்டி தூக்கிட்டு வரேன்? 5 வருஷ சம்பளத்தை மொத்தமா தூக்கிட்டு வரான் போல இருக்கே.
முருகரு முருகரு. எங்க ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு நெருக்கமா இருக்கிற ஜமீன்தார், பண்ணையார், மந்திரிங்க, பெரிய பெரிய பணக்காரங்க அவங்களையெல்லாம் கௌரவப்படுத்த எங்க பரம்பரையில இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி முருகப்பெருமான் சிலைய பரிசா கொடுக்கறது தான் வழக்கம். ஆனா 10 வருஷமா இந்த பரிச நாங்க யாருக்கும் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, முதலா பணம், பதவி, செல்வாக்கு எதுவுமே இல்லாத ஒருத்தருக்கு அவருடைய நேர்மைய பாராட்டி கொடுக்கிற பரிசு. ஆஹா, பரிசு இல்ல, கௌரவம். இத நீங்க வாங்கிக்கணும். ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வார்த்தையே வரமாட்டேங்குது, உள்ளுக்குள்ள ரோல் ஆகுது. கஜேந்திரன், அவரை வீட்ல டிராப் பண்ணிடுங்க. ஓகே மேடம். பாக்ஸ் பத்திரம். அவர் பிடிக்கணுமா? இல்ல இல்ல, வேணாம் வேணாம். சரி, நானே போயிடுறேன். போலாமா கஜேந்திரா? வாங்க சார். வாங்க, கதவை தரங்க, வேகமா போயிரு. பார்வதி, பார்வதி. அம்மா, கிச்சன்ல வேலையா இருக்கேன், மேல வாங்கம்மா. தோ வரேன். என்ன பார்வதி, சமையல் வேலையா? ஆமாம்மா, டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, மும்பைல இருந்து ஆதி தம்பி போன் பண்ணாரா? மாமா எப்போ வந்துட்டாருமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆதி தம்பி வந்த விஷயத்த என்கிட்ட ஏன் சொல்லவே இல்ல? மாமா வந்தது எனக்கே தெரியாதுமா, சஸ்பென்ஸா தான் இருந்ததுமா. அட, ஆதி தம்பி உன்கிட்ட கூட சொல்லாம திடீர்னு புறப்பட்டு வந்துருச்சா? ஆமாமா, எப்பவும் போல மாமா எனக்கு போன் பண்ணி இன்னைக்கும் என்னால வர முடியாது, எப்பவும் போல கிஃப்ட் இருக்கிற இடத்த சொன்னாரு, எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னாரு. எனக்கு அப்ப ரொம்ப வருத்தமா போச்சு மாமா கிஃப்ட் பத்தி சொல்ல சொல்ல. ஆனா எனக்கு என்னமோ மாமா என் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரியே தோணுச்சு. ஓ, அப்புறம் என் மனசுல தோணுனத நான் மாமா கிட்ட சொன்னேன். ஆனா மாமா நான் மும்பைல தான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் போன் பேசிட்டு திரும்பி பாக்குறேன், மாமா நிக்கிறாரு. ஒரே நாள்ல வரேன்னு சொல்லிட்டு போன ஆதி தம்பி வரதுக்கு லேட் ஆயிடுச்சுல, அதான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு இப்படி விளையாட்டு காட்டியிருக்காரு. சரி இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, இப்பதான் நான் சாப்பிட்டேன். தனியா இருக்கியே, என்ன பண்ணிட்டு இருக்கியோன்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நல்ல வேளை, உங்க கல்யாண நாளுக்குள்ள ஆதி தம்பி திரும்பி வந்துருச்சு. இல்லனா உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும். ஆமா, என்ன டிஃபன்? கண்டிப்பா இட்லி இல்ல. பத்தியா பத்தியா, இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. கோச்சுக்காதீங்கம்மா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். மாமாக்கு பிடிச்ச சின்ன தோசை, தொட்டுக்க புதினா சட்னி, அவ்வளவுதான். கேக்கும் போதே நல்லா இருக்கே. சரி வெயிட் பண்ணுங்க, தோசை போட்டு கொடுக்கற, சாப்பிட்டே போங்க. வேணாம் வேணாம் வேணாம், நீ ஆதி தம்பிக்கு முதல்ல சுட்டு கொடு. உன் கையால சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. நான் வரேன். சரி, அப்ப நான் உங்களுக்கு அப்புறமா தோசை போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, நான் வரேன். ஏன் அங்கே நிக்கிற? உள்ளவா.
அழுது புலம்பி சென்டிமெண்ட் டிராமா போட்டு ஆண்டிய நம்ப வச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டோம். நினைச்சத சாதிச்சிட்டோமேன்ற சந்தோஷத்துல ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? ஆண்டி சொன்னதை மறந்துட்டீங்களா? இந்த வீட்ல நீங்க ஒரு செட் ப்ராப்பர்ட்டி தான், அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்துட்டு போட்டுமே, அதனால என்ன இப்போ? நான் எதையுமே மறக்கல ஐசு. 25 வருஷமா இந்த வீட்டுக்கு வாழ வந்ததுல இருந்து நம்பர் 2 செட் ப்ராப்பர்ட்டியா தானே நான் இருக்கேன். அதனால இன்னைக்கு அகிலா சொன்னதுல எனக்கு எந்த பெரிய ஷாக்கும் இல்ல. அப்புறம் நீ ஹைதராபாத்ல இருந்து வந்த உடனே நான் உன்கிட்ட ஒண்ணு சொன்னனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்ல நான் மறுபடியும் சொல்லட்டுமா? அதான் ஐசு, இனிமே இந்த வீட்ல ஏன் ஆட்சிதான் நடக்க போகுது, ஏன் கூடிதான் பறக்க போகுது அப்படின்னு சொன்னல. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இது நீ நினைக்கிற மாதிரி என் முடிவு இல்ல ஐசு, இதுதான் என் ஆரம்பம். இருந்தாலும் உங்களுக்கு இவ்ளோ தன்னம்பிக்கை இருக்க கூடாது ஆண்டி. அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை தற்கொலைக்கு சமம். இருந்துட்டு போட்டுமே, இன்னும் 25 வருஷம் செட் ப்ராப்பர்ட்டியா வாழ்ந்து செத்து போறதை விட என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழறதுக்கு சாகுற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் ரெடியா தான் வந்திருக்கேன். எப்படி? இந்த ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நம்ம வடிவேல சொல்ற மாதிரி எனக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி. நீங்க திருந்துறதுக்கு ஆண்டி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா திருந்தவே மாட்டேன்னு அடம் புடிச்சிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு நல்லது இல்ல. மிரட்டி பாக்குறியா? ரொம்ப பயமா இருக்கே. சரி இருக்கட்டும். ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? அகிலா கிட்ட போய் என்ன போட்டு கொடுக்க போறியா? நான் போய் ஆண்டி கிட்ட போட்டு கொடுத்தாலும் அதுல இருந்து எப்படி தப்பிக்கலான்னு ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பீங்க. அதனால நான் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். பரவாயில்லையே ஐசு, என்ன பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. வெரி குட். இத அப்படியே மெயின்டைன் பண்ணு, அதான் உனக்கு நல்லது. உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க தான் என்ன இன்னும் சரியா புரிஞ்சுக்கவே இல்ல. உங்க ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டு பேசாம அமைதியா போறதுக்கு இந்த ஐஸ்வர்யா ஒன்னும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இல்ல. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட சின்ன மருமக. உங்க ஆட்டத்தை முடிவு கட்ட, உங்களுக்கு தண்டனை கொடுக்க அகிலாண்டேஸ்வரி ஆண்டி தேவையில்ல, இந்த ஐஸ்வர்யாவே போதும். இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நீங்க செஞ்சிருக்க துரோகத்துக்கு அதுக்கு உண்டான தண்டனைய நீங்க அனுபவிக்க தான் போறீங்க. சாகிறதுக்கான வரம் கேட்டு நீங்க என்கிட்ட கெஞ்சதான் போறீங்க. அத நான் பார்க்க தான் போறேன். பேசி முடிச்சிட்டியா? அப்பா, இவ்ளோ லென்த்தா நீ பேசி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்பதான் முதல் தடவையா கேக்குறேன். சூப்பர். நல்லா பேசின. அப்புறம் நீ இப்ப பேசுனியே, அதோட சாராம்சம் என்ன? அதாவது மீனிங் என்ன? சவாலா? நல்லா இருக்கு ஐசு, தேங்க்ஸ். இப்போ நான் இப்படி ஆவேன், அவங்கள அழிக்க போறேன், இதை சாதிக்க போறேன்னு எனக்கு நானே சவால் விட்டுக்கிறதுக்கு நம்ம எதிரில நின்னு யாராவது ஒருத்தர் இப்படி சவால் விட்டா அதுவும் நல்லாதான் இருக்கு. பாக்கலாம், ஜெயிக்க போறது நீயா இல்ல நானான்னு பார்க்கலாம். பட்டம்மா, அம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நல்லா தானே இருப்ப. நீ என்ன நாசமாவ போக போற? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ, நான் தப்பா எதுவும் சொல்ல பட்டம்மா. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி வீட்ல இருக்கியே, நீ நல்லா தானே இருப்ப, நாசமா போயிடுவியா என்ன? அதான் அப்படி சொன்னேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட கேட்கணும். ஏன் பட்டம்மா, நான் யாருன்னு தெரியுதா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? பின்ன நான் ஜெயில இருக்கும்போது வீட்டுக்கு போய் புடவையெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா வனஜானு ஒருத்தர் இந்த வீட்லயே இல்லன்னு சொல்லி நீதான் அனுப்புனியாமே. அது இருக்கட்டும் பட்டம்மா, நீ நல்லதான் பண்ணிருக்க.
நானும் சும்மா பட்டு புடவையே கட்டிட்டு எப்படி சுத்துறது? கொஞ்ச நாளைக்கு காட்டன் புடவையெல்லாம் கட்டி பார்க்கணும்ல. நல்லா இருந்துச்சு. அம்மா, நான் ஜெயிலுக்கு போயிட்டதுனால இங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா? நான் இனிமே திரும்பி வரவே மாட்டேன்னு பார்ட்டி எல்லாம் கொண்டாடுனீங்களாமே, பலமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. யாரும் எதுவும் சொல்லப்பட்டு சும்மா நான் தான் உன்கிட்ட விளையாடலான்னு போட்டு வாங்கினேன். ஏதோ ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோமே, நம்ம மேல பழைய பயம் அப்படியே இருக்கா இல்ல குளிர் விட்டு போச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, அந்த பயம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. இருக்கோ இல்லையோ இருக்கிற மாதிரி நடிக்கிறியே, அது எனக்கு பிடிச்சிருக்கு. கீப் இட் அப், கீப் இட் அப். என்ன பட்டமா, டேபிள் முழுக்க டப்பாவா அடுக்கி வச்சிருக்க? இதுல எல்லாம் ஏதாவது இருக்கா இல்ல உன் தலை மாதிரியே காலியா இருக்கா? அம்மா, சும்மா ஜோக் ஜோக். ஆமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? உங்களுக்கு பிடிச்ச மீன் வறுவல், பெப்பர் சிக்கன், செட்டிநாடு ஸ்டைல்ல கிரேவி, மட்டன் பிரியாணி, மஞ்சள் கறி இல்லாத டபுள் ஆம்லெட்மா. அடேங்கப்பா, நல்லா சொல்றியே. இன்னொரு வாட்டி சொல்ல. அம்மா, ஏன் பட்டமா, இதெல்லாம் மறக்காம எனக்கு பிடிக்கும்னு செஞ்சு வச்சிருக்க பாத்தியா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் இருங்கம்மா, நான் போய் பிளேட் எடுத்துட்டு வரேன். இரு இரு. ஆமா, உண்மையிலேயே இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு தான் செஞ்சு வச்சிருக்கியா இல்ல இத்தனை நாளா ஜெயில சாப்பிட்டு சாப்பிட்டு சோத்துக்கு செத்தவளா வந்திருப்பாளேன்னு பரிதாபப்பட்டு செஞ்சியா? அம்மா, நீங்க விரும்பி சாப்பிடுவீங்கன்னு தாம்மா இதெல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். பட்டமா, நீ ஒரு நாளாவது ஜெயில இருந்திருக்கியா? அந்த கஷ்டம் எல்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா? வீட்டுக்கு வந்து நான் இப்படி நாக்கு குருசியா வாட்ட வாட்டமா சாப்பிட ஆரம்பிச்சேன்னா ஜெயில நான் பட்ட கஷ்டமும் பட்ட அவமானமும் மறந்து போயிடும். அதெல்லாம் நான் மறக்க கூடாது. திருப்பி குடுக்கிற வரைக்கும் நான் மறக்கவே கூடாது. அதெல்லாம் நான் மறக்காம இருக்கணும்னா ஜெயில நான் சாப்பிட்ட அந்த களியை தான் இனிமே வீட்லயும் சாப்பிட போறேன். இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு களி எடுத்துட்டு வா. என்னவா சொல்றீங்க? தெரியாது? கோழி கோழி உருட்டி எடுத்துட்டு வா. அகிலா, என்ன ஜெயில் சாப்பாடு சாப்பிட வச்சல்ல, எத்தனை அவமானம், எத்தனை அசிங்கம். மறக்க மாட்டேன். உன்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்புற வரைக்கும் மறக்க மாட்டேன். அகிலா, என்ன ஜெயில் சாப்பாடு சாப்பிட வச்சல்ல, மறக்க மாட்டேன்.